மீனா பூக்கடையில் நின்று பூக்கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதி வந்ததும் மீனா கிட்டே பேசணுன்னு நினைக்கிறாங்க. மீனாவும் வெளியே வர, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் நானும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. 48 லட்சங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இங்கே மனோஜுக்கு கிடைச்ச தண்டனை எல்லாம் சரிதான், அங்கள் பேசினது எல்லாமே சரிதான். ஆனால் அந்த கடனை மொத்தமாக நீங்கள் எதுக்காக எடுத்துக்கணும்? அதை நீங்கள் பாதி நாங்கள் பாதி கொடுக்கலான்னு இருக்கோம். ரவி கிட்டே இதை பற்றி பேசிட்டு தான் வந்தேன். ரவியும் இதில் சரின்னு சொல்லிட்டான். இங்கே பாருங்க மீனா, முத்துக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. 48 லட்ச ரூபா இதை நீங்கள் தனியாக நின்று கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நாம் ஆளுக்கு பாதி பாதியாக இதை பிரிச்சுக்கலாம். அப்போ தானே இதை கொடுக்க ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை ஸ்ருதி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே இங்கே ரோஹிணி வராங்க. இவன் எதுக்கு இங்கே வரான்ற மாதிரி ஸ்ருதியும் மீனாவும் பார்க்க, ரோஹிணி அழகாக பக்கத்தில் வந்து நின்று கைத்தட்டி சிரிச்சிட்டே இருக்காங்க. என்ன மீனா, உன்னுடைய யோசனையெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு போல. என்ன, மொத்த பணத்தையும் நீயே கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருக்க சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க வந்தீங்க ஏதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க, ரோஹிணி கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, நான் சரியாக தான் பேசுகிறேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்குறாங்க. நீங்களோ இல்லை முத்துவோ நினைக்கிற மாதிரி இந்த பணத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துடவும் முடியாது. பின்ன ஏன் இந்த வீண் வீராப்பு எல்லாம் எதுக்கு? அவங்களுடைய சொத்தை மொத்தமாக நீங்களே எடுத்துக்கணுன்றதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. இப்போ தானே புரியுது, அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுக்கு என்ன இப்போன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஸ்ருதி, உங்களுக்கும் அந்த வீடு நிரந்தரம் இல்லை, அது ஞாபகம் இருக்கட்டும். இப்போ கூட நானும் உங்களுக்காக தான் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி சொல்ல, அது கொண்டே ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீ எனக்காக பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு பேசிக்க எனக்கு வாயிருக்கு, எனக்கு தெரியும். அதுக்காக ஒன்று நான் கூப்பிடுவேன் மட்டும் என்னைக்கும் நினைக்காதன்னு ஸ்ருதி சொல்லி திட்டமும் செய்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, அவ்வளோ அக்கறையோடு இங்கே வந்து பேசுறியே, உனக்கு அவ்வளோ அக்கறை மனோஜ் மேலே இருந்ததுன்னா மனோஜ் ஏற்படுத்திக்கிட்ட 48 லட்ச ரூபாய் கடனை நீயே அடைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி டக்குன்னு மீனாவை பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, உன் புருஷன் வாங்கின கடனுக்காக நானே என் புருஷனுன்னு ஏற்றுக்கணுன்ற அவசியம் எங்கள் 2 பேருக்கும் கிடையாது. என் மாமாவுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த விஷயத்த செய்கிறோம். அதுவும் இல்லாமல் சொத்து நிலன்னு இதெல்லாம் பற்றி பேசுகிறியே, முதல்ல அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே நிற்கிற ரோஹிணி செம டென்ஷனோட பார்க்குறாங்க. இங்கே பார், மனோஜ்னு மனோஜ் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். சரி, அந்த மனோஜுக்காக இந்த பணத்தை நீ அடைச்சி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்லும்போது, பார்த்துலாம் மீனா, இந்த பணத்தை நான் அடைக்கிறேன். மனோஜ் கூட நான் சந்தோஷமாக வாழுவேன். அதே வீட்டு எங்கள் பேருக்கு வரத்துக்கு நான் நினச்சிட்டு சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்ல, அப்படி ஒன்று நடந்தால் பார்க்கலான்னு எங்கள் மீனாவும் ஸ்ருதியுமே சவால் விடுறாங்க. ரோஹிணி பயங்கர தைரியத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன ரோஹிணி அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல, ஏண்டி இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கடி போக முடியும்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு யோசனை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த இடம் வீடு நிலம் எல்லாத்தையுமே விற்றுட்டு வந்தாச்சு. ஏற்கனவே நீ பணம் கேட்கும் போதெல்லாம் அதை இடத்த விற்று தானடி நான் பணத்தை அதிகமாக கொடுத்தேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவுமே இல்லை, சொந்தமாக வீடு கூட இல்லை, இப்படி வாடகை வீட்டில் வந்து தங்கியிருக்கோம். இந்த நிலைமையில் நமக்கு யாரடி நம்மளை நம்பி இவ்வளோ பணத்தை கொடுப்பான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இங்கே கிறிஷோட அப்பா, அதான் அவங்க அப்பா சொத்து முழுக்க இருக்குது, அதை நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னார் இல்லையா கிறிஷோட பெரியப்பா, அவர்கிட்ட இதை பற்றி நான் கேட்கலான்னு இருக்கமான்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அம்மா நீ முதல்ல அவருக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொன்னதுமே ரோஹிணி அவருக்கு ஃபோன் போடவும் செய்கிறாங்க. கால் அட்டன் பண்ணுற அவருமே, என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை கிறிஷோட அப்பாவுடைய பேரில் சொத்து இருக்கு, அதை எங்கள் பேருக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை வாங்கிக்கலான்னு இருக்கேன்னு எங்கள் கல்யாணி சொன்ன உடனே, சரிம்மா இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான விஷயத்த சொல்கிறேன்னு இப்போதைக்கு கால் கட் பண்ணுறேன்னு அவங்க கட் பண்ணிடுறாங்க. ஆமாம், அவங்களே இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக எனக்கு அந்த இடமும் சொத்தும் வந்துடும். அதை விற்று எப்படியாவது அதுலேருந்து வர பணத்தை வச்சு கண்டிப்பாக நான் அந்த பணத்தை வச்சு இங்கே மனோஜுடைய கடன் அடைச்சி அந்த வீட்டுக்குள்ளே போகத்தான் போகிறேன். எனக்கு இருக்க ஒரே வழி இதுதான். அந்த வீட்டுக்குள்ளே சாதாரணமாக போக போகிறதில்ல, இனி அந்த வீடு எனக்கானதாக மாறி என் கைக்கு வந்த பிறகு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போக போகிறேன். மனோஜுக்கு தன்மானம்னு ஒன்று இருக்குது, அந்த தன்மானத்தை அவன் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கவும் செய்வான். இதுக்காக அவன் ஒரு பக்கம் பணத்துக்கு தேடவும் செய்வான். அந்த நேரத்தில் பணத்தோடு நான் அவன் முன்னாடி போய் நின்று அந்த பணத்தை அவன் மூலமாக கொடுக்க வச்சு அவன் மூலமாகவே அந்த வீட்டை என் பேரில் எழுதி வாங்கி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் எப்படி ஓட வர்றேன்னு மட்டும் பார்த்துட்டே இருமான்னு ரோஹிணி தனியாக பிளான் பண்ணேன். ஏன் ரோஹிணி, சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா,
ஆனால் நீ அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள பழி வாங்க போகிறேன்னு சொல்கிறதான் எனக்கு அதுக்கு சங்கடமாகவே இருக்குன்னு இங்கே ரோஹினியுடைய அம்மா சொல்ல, ஏன் வாழ்க்கைமா, இதை நான் பார்த்துப்பேன், இதில் நீ தலையிடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு அம்மாவை பார்த்து திட்டிட்டு ரோஹினி அங்கேருந்து போயிடுறாங்க. ரோஹினி இப்போ கிறிஷோட பெரியப்பா கிட்ட ஃபோன் பண்ணி வேற கேட்டிருக்காங்க, பணத்தை பற்றி விசாரிச்சிருக்காங்க, இடத்த பற்றி விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் ரோஹினிக்கு ஃபோன் வரும். சிந்தாமணி இங்கே ரோஹினியை வர சொல்லியிருப்பாங்க. ரோஹினி வீட்டிலேருந்து கிளம்பி சிந்தாமணியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கும் போவாங்க. அங்கே போனதுக்கு பிறகு, என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறேங்க சிந்தாமணி இங்கே ரோஹினி கிட்ட சில விஷயங்களை பற்றி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா, உன் புருஷனுக்காக நீ ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஆண்டி எதை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உன் மாமியார் வீட்டில் 48 லட்ச ரூபா கடன் பட்டிருக்கதாகவும் அந்த பத்திரத்தை நீயே மீட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகலான்ற ஒரு முடிவை எடுத்திருக்கதாகவும் சொல்லும்போது, எப்படி ஆண்டி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, அம்மா நீ என்னுடைய பாதுகாப்பில் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கிற பொண்ணு, அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, ஆமாம், நான் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போகணும், அந்த வீட்டில் இருக்கவங்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வரணும், அதுக்காக தான் ஆண்டி எனக்கு தேவைப்பட்ட இடத்துலேருந்து சொத்து சரிபாதியாக பிரிக்கப்பட்டு என் பேருக்கு வரணும். அப்படி வரக்கூடிய சொத்தை விற்றுட்டு அதில் வர பணத்தை வச்சு எப்படியாவது இந்த கடனை அடைச்சி மனோஜ் இந்த கடனிலேருந்து காப்பாற்றி அது மூலமாக வர பத்திரத்தையும் நானே எடுத்துக்கலான்னு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, அங்கே உட்காந்துருக்க சிந்தாமணி பயங்கர கோபத்தில் ரோஹினி கன்னத்தில் ஓங்கி பலான்னு அறைய விட ரோஹினி அதிர்ச்சியில் ஆண்டி அப்படின்னு வழி தாங்க முடியாமல் துடிக்கிறாங்க. ஆண்டி விடுங்க ஆண்டி, எதுக்கு ஆண்டி என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அதுக்கு உடனேயே அங்கே இருக்க சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னுடைய பிளானில் நீ தனியாக ஒரு பிளான் போட்டுட்ருக்க போல, இங்கே பார், அந்த வீடு எனக்கானதாக வரப்போகுது, அந்த வீட்டுக்காக தான் அந்த விஜயா பின்னாடியே நான் தரன்னு சுற்றிக்கிட்டே தெரிஞ்சேன், இல்லைனா எனக்கு என்ன அவசியமா அந்த விஜயா பின்னாடி சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி திட்டுறாங்க. ஆண்டி அப்படின்னு பதட்டத்தோட பார்க்க, இங்கே பாருக்கண்ணு, உன்னை அடிக்கணுமோ உன்னை கஷ்டப்படுத்தணுமோ இதெல்லாம் என்னுடைய யோசனை கிடையாது. இங்கே பார், எனக்கு தேவை அந்த வீடு இருக்க இடம், இதுதான் எனக்கு வேணும். உனக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னா நீ தனியாக ஒரு வீடு வாங்கி அதில் மனோஜை கூட்டிகிட்டு போய் வாழ்ந்துக்க வழியை பாரு. அதை விட்டுட்டு அந்த வீட்டை வாங்கி அதில் நீ வாழணும்னு ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்புமா, ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்பை பண்ணணும்னு நினச்சேன், அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்ப கோபத்தில் அந்த ரோஹினியை பார்த்து கத்தவும் செய்கிறாங்க. ரோஹினியை மிரட்டி அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பவும் செய்கிறாங்க. வெளியே வந்த ரோஹினியோ கன்னத்தில் கை வச்சபடி ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க இந்த சிந்தாமணி மேலே. சிந்தாமணிக்கு இப்படிப்பட்ட பிளான் இருக்குன்னு தனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்திருக்குன்னு ரோஹினிக்கு முழுசாக அன்னைக்கு தான் புரியவும் செய்து, இதை விடக்கூடாது, சிந்தாமணி அந்த வீட்டை வாங்க நான் விடவே மாட்டேன், நானே ஒரு கில்லாடி, என்கிட்டே நீ ஆட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறியா, நீ எவ்வளோ பெரிய ஆளை வேணாலும் இருந்துட்டு போய், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஆனால் எனக்கு வர வேண்டிய சொத்தை வச்சு அந்த இடத்த நான் வாங்க தான் போகிறேன்னு இங்கே சிந்தாமணிக்கு ரோஹினிக்கு இடையில அந்த வீட்டுக்கான போட்டி வரவும் செஞ்சிருது. யாராவது ஒருத்தவங்க அந்த வீட்டை வாங்கி ஆகணுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் இங்கே ரோஹினியோ இல்லை சிந்தாமணியோ இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்காக சண்டை போட்டுக்கிறதுனால அந்த வீடு அவங்க பேருக்கு வரப்போகிறதும் இல்லை, அது நடக்க போகிறதும் இல்லை. கண்டிப்பாக அதில் தோற்று போக தான் செய்ய போகிறாங்க சிந்தாமணி ரோஹினின்னு. சிந்தாமணியுடைய திட்டத்தை ரோஹினியும் இங்கே வீணடிக்க போகிறாங்க, ரோஹினி திட்டத்தை இங்கே சிந்தாமணி வீணடிக்க போகிறாங்க. கடைசியில் அந்த வீடு 2 பேருடைய கைக்கும் வரப்போகிறதில்ல.